குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 30/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று இரவு 10 மணி வரை பிரதமை திதி. அதன் பின்பு த்விதியை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் மாலை 6:52 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாம யோகம் இன்றைய தினம் ஆயுஷ்மான் முழுதும் இருக்குது. கரணம் பார்த்திங்கன்னா இரவு 10 மணி வரை கௌளவ கரணம் இருக்குது. அதன் பின்பு தவித்துள்ள கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. அதே மாதிரி யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை அதாவது காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலேருந்து 9 மணி வரை இருக்குது. இன்றைக்கி வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் மாலை 6:52 வரை திருவாதிரை. அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. நம்ம வியாழக்கிழமை அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. குரு வழிபாடு செய்வது, சித்தர்கள் வழிபாடு செய்வது நன்மையை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவோணம்ன்றது பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம். இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்றைக்கி இருக்கும். அது செய்யுங்க. அதே போல் இன்றைக்கி ஒரு பரிகாரம் 48 நாள் தொடர்ந்து செய்தீர்களானால் உங்கள் குடும்பத்தில் என்றென்றைக்கும் செல்வ செழிப்பு நிலைத்து இருக்கும். அது என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் மாந்தி பகவான். தவறாக சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சரி, இன்றைய தினம் வியாழக்கிழமையில் என்ன செய்யணும்? நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் போட்டு நிதானமாக கேட்டு அதை எழுதி வச்சு 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மந்திரத்தை சொல்கிறேன். நல்லா நீங்கள் இதை காது கொடுத்து கேட்டு இந்த மந்திரத்தை திருப்பி போட்டு கேட்டு இந்த மந்திரத்தை எழுதி வச்சு சொல்லுங்கள். அதாவது 48 நாட்கள் நினைத்தது நடக்கும் தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரம். இது எப்படின்னு பேர் இதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும், அதாவது சந்திரலக்ஷ்மியே நமக, கிராங் கிரியும் சொர்ணலக்ஷ்மியே நமக, வங் சங் டங் ரீங் விஜயலக்ஷ்மியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்யலக்ஷ்மியே நமக, நவ்வும் அவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மியே நமக. அதே போல் இப்போ நம்ம ஒவ்வொரு லக்ஷ்மியும் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அதே போல் தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய, ஜனவசிய, புருஷவசிய, ஸ்திரீவசிய, புத்திர சம்பத் வசிய, நாகலோகத்தில்
நல்லா புரிஞ்சுக்குங்க. நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானது போல எங்கள் குடும்பம் தொழில் வசியமாக வசிய ஓம் ஸ்வாக்கா. இதை நிதானமாக கேட்டு நிறுத்தி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் சொல்லி வந்தால் உங்கள் குடும்பத்தில் பணவசதி, அதே போல் தொழில் வசியம், தனவசியம், புத்திரலாபம் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க. மெதுவாக கேட்டு நிதானமாக கேட்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் உங்களுக்கு எப்போ காலையில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை மாலை வேளையில் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. தொழில் லாபம், புத்திர லாபம், பணவசியம், லோகவசியம், அதே மாதிரி குடும்பத்தில் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரிங்களா? இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தொழில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கஷ்டமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். தொழில் விருத்தி இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உங்கள் மீதான இருந்து வந்த சில பெயர்கள் இதெல்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. எந்த ஒரு செயலையும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே போல் அரசு சார்ந்த பணிகளில் ரொம்ப வேகத்தை காட்டாதீங்க. விவேகமாக இன்றைக்கி செய்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையும் மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுவது நல்ல ஒரு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். சில பேருக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், ஒரு தலைமை பொறுப்பாக கூட இருக்கலாம். இல்லை அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அது ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஒரு திறனும் உங்களிடம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாரும் உங்களிடம் அணுகி மீண்டும் கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். வியாபார விருத்திக்கான ஒரு சூழல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர வழியில் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களோட வேலை பார்ப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துங்க. அதே சமயத்தில் மறைமுகமாக உங்கள் மீதான ஒரு விமர்சனங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும். அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நல்லா நீங்கள் சித்தர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணம் எவ்வளோ இருந்தாலும் செலவாகும். அதனால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த இன்றைக்கி பாருங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கதை, கட்டுரை, கற்பனை, எழுத்துத்துறை, கலைத்துறை இதை சார்ந்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே ஏற்படும். அதனால் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்படும் அதே சமயத்தில் சூழ்நிலைகள் ஏற்ப ஒரு நெருக்கடியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் தன வரவு ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் விலகும். அதே சமயத்தில் புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் ஒரு மன பக்குவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், அந்த வேலையில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம்
ஒரு முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே சமயத்தில் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். அதே மாதிரி அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் போகாதீங்க. அதே சமயம் இதில் முதலீடு பண்ணுங்க, அதில் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. 5 ரூபா போட்டால் 10 ரூபா வரும்னு சொன்னால் நம்பி எதையும் செய்யாதீங்க. பணம் இருந்தால் பேங்க்கில் போட்டு வைங்க, இல்லை வீட்டில் வைங்க, பத்திரமா வைங்க, இல்லை இடமோ வீடோ இல்லை நகையோ வாங்கி வைங்க. இதில் போட்டால் நிறைய வரும், அதில் போட்டால் நிறைய வரும்னு நினச்சி எதுவும் போட்டு, ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் சில பேர் ஏமாறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதனால் கவனமாக இருங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபார ரீதியான பயணங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை உருவாக்கும். மாணவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். வேலை இல்லாத வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த ஒரு நிறைய தடைகள் இருந்ததெல்லாம் விலகி இன்னைக்கு தன வரவுகளில் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி அரசால் உங்களுக்கு ஆதாயம் இப்போ ஒரு லோன் போட்டிருக்கீங்க, எனக்கு வரணும், இல்லை அரசு ரீதியாக குரூப் தேர்வு எழுதுகிறேன், அதே மாதிரி அரசு ரீதியாக எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிரிந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். தன வருவாய் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி அத்தனையும் இன்னைக்கு கைகூடும். நீண்டகால எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும். தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் வேலையில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், டீ கடை, அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், செங்கல் சூளை, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு சோர்வெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகரம்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செலவுகளும் வரும். அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு புதுவிதமான உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைக்கெல்லாம் எப்படின்னா பெண் அமைஞ்சா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அவங்க வாயாலே அவங்க கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பெண் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்படி ஏதுன்றது நிதானமாக பேசி முடிங்க. அதான் அங்கே இருக்கிற விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா தனுசு ராசிக்கெல்லாம் போன வருஷமே கல்யாணம் நடந்திருக்கணும். அது இந்த வருஷமும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அது நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் பாருங்கள், அனுசரித்து நடங்க. அதிசய மேற்கு திசை அதிசய 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த ஒரு சோர்வு, அசதி இதெல்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தெல்லாம் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனை போக்கில் கவனம் தேவை. மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தற்பெருமை சார்ந்த சில சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தற்பெருமை பேசாதீங்க, அடுத்தவங்களை குறை கூறாதீங்க. அதே மாதிரி குடும்பத்திலும் நல்ல ஒரு விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருந்தால் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி வீட்டில் சந்திரன் வந்தாலே சில குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் குரு பார்க்குறாரு இல்லைன்னா சூரியனும் பார்க்குறாரு தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்தினால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகளில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒன்று சிந்திச்சு இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளை கூட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்தமும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால் ரொம்ப கவனமாக வாக்குறுதி கொடுத்தால் நம்மளால் அதை கொடுக்க முடியுமா, அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நினைத்தால் அதை கொடுங்க. அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். செலவுகளை தன்மை அறிந்து இன்றைக்கி செயல்படுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமையெல்லாம் இன்றைக்கி விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல சுகமான ஒரு செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உருவாகும். ஒரு புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களிடம் ஏற்படும். அதிசய தெற்கு திசை அதிசய இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்கை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.